போராட்டம்ன்ற வார்த்தை இந்த மண்ணில வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனினுடைய மனதிலும் ஆழ பதிந்திருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை நிவர்த்தி செய்வதற்கு இங்கே போராட்டம் அவசியமாக இருக்கிறது. அப்படியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல தான் தமிழகத்தின் மாபெரும் சமூகமான வன்னியர் சமுதாயம் தங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த தலைமுறையின் வாழ்வியலை மேற்கொள்வதற்கே இங்கே மிகப்பெரிய போராட்டம் வேண்டியிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் ஒரு போராட்டம் நடந்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டம் நடந்தது. இயக்கத்தில் பயணிக்கிறோம் என்பதற்காக மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. ஒரு போராட்டம் எப்படி இருக்கும்? திமுக நடத்துது, அதிமுக நடத்துது, ஒரு பிற கட்சி நடத்துதுன்னா ஏதாவது ஒரு பெயரளவுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒரு மாற்றுத்திறனாளியா, ஒரு கை குழந்தைய கூப்பிட்டுட்டு, ஒரு கர்ப்பிணி பெண்ணா, ஒரு 80 வயதை கடந்த மூதாட்டியா கட்டுசோறு கட்டிக்கிட்டு காலையிலேயே வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து எந்த பிரதிபலனையும் பாராம தான் இனம் முன்னேறிடாதா, தான் இனம் வாழ்ந்துடாதா, என் வீட்டு புள்ளைய படிக்காதா, என் வீட்டு புள்ளை நல்ல வேலைக்கு போவாதா, என் வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க கோட்டு சூட்டு போட்டு இந்த நாட்டை வளம் வராதான்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு கலந்திருக்கக்கூடிய அந்த போராட்டத்தினுடைய வழி இருக்குது தெரியுமா? அதுதான் நேற்றைய தினம் போராட்ட காலத்துல நாம் விழுப்புரம் மண்டல கண்டோம். ஒவ்வொருத்தவங்க கண்ணுல என்ன ஏக்கம்? போக்குள்ள 500 ரூபாய் காசு கொடுப்பாங்க, பிரியாணி பொட்டலம் கொடுப்பாங்க, கோட்டர் பாட்டில் கொடுப்பாங்கன்னா கிடையாது. எத்தனை தடவை நாங்க போராடிட்டு இருக்கோம். ஒரு முதியவர் சொல்றாரு நேற்றுக்கு, தம்பி எனக்கு வயசு 84, ஐயா காலத்துல இருந்து நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், ஐயா காலத்துல இருந்து கொடி பிடிச்சிட்டு இருக்கிறேன், இன்னும் கொடி பிடிச்சிட்டு தான் நாம இருக்கிறோம், நம்ம இந்த நிலைமை மாறாதான்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள நெஞ்செல்லாம் கணக்கணக்குது. அந்த அளவுக்கு வலி வேதனையோட இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய போராட்டம் நேற்று தினம் நடைபெற்றிருக்கு. இந்த போராட்டத்துல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மூதாட்டி தன்னுடைய பேர பிள்ளைய திருவண்ணாமலை பகுதியில இருந்து நடத்தி கூப்பிட்டு வராங்க. போராட்ட காலத்திற்கு நடத்தி கூப்பிட்டு வராங்க. இதை ரோட்ல போனவங்க போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பிடுறாங்க. அந்த பையன் அவனுக்கு என்ன தெரியும்? ஏதோ நம்மளை கூப்பிட்டு போறாங்க, ஆனாலும் அந்த கொடி அவன் பிடிக்கக்கூடிய உணர்வு இருக்குது இல்லையா? அதுதான் என் இனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வரம். அவன் கொடியை பிடிச்சிட்டு அந்த ரோட்ல நடந்து வரக்குள்ள அப்படியே பார்க்கக்குள்ள உடம்பெல்லாம் சிலிர்க்குது. எங்களுடைய தேவை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமணி ராமதாஸ் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார் என்றால் அது அரசியலுக்கான போராட்டம் அல்ல, அடுத்த தலைமுறைக்கான போராட்டம் என்பதை அனைவரும் உணர வேண்டும். இந்த அரசாங்கம் எப்படி எங்களை வீழ்த்த தொடங்குகிறதோ நாங்கள் அதே போல வருகின்ற தேர்தலிலே உங்களை வீழ்த்துவோம்.